கேப்ரேஜ் சில்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் கேப்ரேஜ் ஒரு 1/2 கேப்ரேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு போட போகிறேன். சில்லி பவுட்ரு போட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஒரு கையளவு பஜ்ஜி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி மாவு, சில்லி பவுட்ரு போட்டு பச்சை மாவும் கொஞ்சம் சில்லி மாவும் போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இந்த பதத்துக்கு இது பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக நம்ம சில்லி போடுற மாதிரி எடுத்து போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணி நம்ம 65 பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் இதை போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் அப்படியே எடுத்துருங்க. வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு ரெடி பண்ணுவோம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கு. குடமிளகா ஒரு 1/4 மிளகாயை பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். குழிக்கரண்டியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆனியன் அதில் சேர்க்குறேன். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வேண்டியதில்லை. கண்ணாடி பட அளவுக்கு லைட்டாக. அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும். வெங்காயம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். குடமிளகாயும் மல்லி இலையும் போட்டு லைட்டாக வதக்கி இந்த பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நான் சாஸ் சேர்க்குறேன். உள்ள ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டோம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கதை இதில் போட்டுருங்க இந்த எண்ணெயில். இப்போ நம்ம கேப்ரேஜ் சில்லி ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.